உச்சக்கட்ட டென்ஷனில் சிஎம் விஜய், யாரையும் விட்டு விடாதீங்க, இரும்பு கரம் என்றால் இப்படி இருக்கணும். தமிழகத்தில் தாவேக நிர்வாகிகள் சிலர் செய்யும் அட்டூழியங்கள் முதல்வர் விஜயின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்து வருவது முதல்வர் விஜயை உச்சக்கட்ட கோபமடைய செய்துள்ளது. சேலம் மாவட்டம் வீரபாண்டி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவரை சுற்றி எழுந்துள்ள பாலியல் புகார் தற்போது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வறுமையில் வாழும் பல பெண்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து ஆபாச வீடியோக்கள் எடுத்து மிரட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து காவல்துறை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள தாவேக நபர் தனது அரசியல் அறிமுகத்தை பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நெருக்கம் ஏற்படுத்தி உதவி செய்வதாக நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசி பழகி அதன் பின்னர் பெண்களுக்கு தெரியாமல் அவர்களது தனிப்பட்ட தருணங்களை வீடியோவாக பதிவு செய்ததாகவும் அந்த காட்சிகளை வெளியிடுவதாக மிரட்டி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததாகவும் அவர் மீது கொடுக்கப்பட்டுள்ள புகார் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மிரட்டல்களால் சிலர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது மட்டுமல்லாமல் வீடியோக்களை காரணம் காட்டி சில பெண்களை விருப்பத்திற்கு மாறாக செயல்பட கட்டாயப்படுத்தியதாகவும் மருத்துவர்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பது குறித்து காவல்துறை தற்போது ஆதாரங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கலாம், புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் உள்ளனவா, பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மற்ற பெண்கள் யாரேனும் உள்ளனரா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் சேலம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சம்பவம் ஒருபுறம் இருக்க, ஸ்ரீவைகுண்டத்தில் முதலமைச்சர் விஜயின் ரசிகை ஒருவருக்கு நடந்துள்ள அநீதி நெஞ்சை பதற வைக்கிறது. அந்த பெண்ணை ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணனுக்கு நெருக்கமான அக்கட்சி நிர்வாகிகள் இருவர் வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் மற்றொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து தாவேகவினர் ஒரு சிலர் செய்யும் அட்டூழியம் முதல்வர் விஜய் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. உடனே அமைச்சர் புசி ஆனந்தை தொடர்பு கொண்ட முதல்வர் விஜய், யார் தப்பு செய்தாலும் அது தாவேகவினராக இருந்தாலும் கூட நம் கட்சி சார்பில் யாரும் அவர்களை காப்பாற்ற முயற்சிக்க கூடாது. அப்படி காப்பாற்ற முயற்சித்தால் சட்ட ரீதியாக அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கும் முதல்வர் அலுவலகத்தில் இருந்து ஒரு உத்தரவு சென்றிருப்பதாகவும், அதில் குற்றம் செய்தவர்கள் குற்றவாளியாக ட்ரீட் பண்ணுங்க, அவர்கள் என் கட்சிக்காரர் என்று கரிசனம் காட்டக்கூடாது என அதில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.